பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் பாஜகவின் குரலாகவே மாறிவிட்டார் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். ஜிஎஸ்டி வரி விதிப்பு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை முழு மனதோடு வரவேற்பதாக இன்றைக்கு எக்ஸ் வலைப்பக்கத்துல பதிவிட்டிருந்தார். இதை மேற்கோள் காட்டி தமிழ்நாடு அரசின் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அதிமுகவுடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் குரலாக மாறிவிட்டார் என்பதற்கு இந்த பதிவே ஒரு சான்றாக கருதுவதாக அவர் பதிவிட்டிருக்கிறார். புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த ஜிஎஸ்டி விதிமுறைகளை உற்சாகமாக பாராட்டினாலும் மாநிலத்தின் வருவாயை பாதுகாக்கவும் மாநிலங்களின் நிதி சுயாட்சியை பாதுகாக்கவும் மத்திய அரசு முறையான நிதி பகிர்வு தரவில்லை என்றும் அதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் ஒரு வரியில் கூட குறிப்பிடவில்லை என்ற கேள்வியும் நிதியமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாடு போன்ற முற்போக்கான மாநிலங்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக தங்களது பங்களிப்பை தக்க வைக்க வலுவான நிதி உதவியை பெற நீங்கள் அறிவீர்கள் என்பதையும் அவர் தன்னுடைய பதிவில் மேற்கோள் காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டின் ஒரு தலைவராக தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசிடமிருந்து தெளிவான ஒரு உறுதிப்பாட்டை நீங்கள் ஏன் கோரவில்லை என்ற கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர் தமிழ்நாட்டின் உரிமைகள் மற்றும் கூட்டாட்சி நீதிக்கான உங்களுடைய குறைகளை உயர்த்துங்கள் என்றும் அவருடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.